Hi friends, welcome to my channel Daddy Ari Works. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ப்ரொபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் 46 தான் பார்க்க போறோம். போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோ கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா எப்பவும் போல லோடிங் பார்க்கணும். நம்ம சுகர் பீட்ல ஆல்ரெடி லோடிங் பார்த்திருந்தோம் மேம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா கட் பீட்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் மேம். கட் பீட் எந்த இடத்துக்குலாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா அப்படினு கேட்டிங்கனா அப்ப ஃப்ளவர் ஷேப்லாம் போடுறோம்னு வெச்சுக்கங்களேன். அதோட இதழ்கள்லாம் அந்த நிரப்புறதுக்கு வந்து இந்த கட் பீட் கொடுக்கும்போது பார்க்கிறதுக்கே அழகா இருக்குமா. உள்ள ஒரு லோடிங் மாதிரி வெச்சு கொடுக்கும்போது இன்னும் பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய பேர் வந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங்க்கு வந்து ஆஃபர் முடிஞ்சிருச்சா இல்லை எப்போ இருக்கான்னு கேட்குறீங்க மேம். மே மந்த் ஃபுல்லாகவே அந்த ஆஃபர் இருக்குது மேம். சம்மர் எல்லாரும் வீட்டில் இருக்கிறனால சம்மர் ஆஃபராக வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்கு மேம். நீங்கள் வெறும் 100 rupees மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு சேரீ டிராப்பிங்கில் ஃபுல்லாகவே கற்றுக்கலாம் மேம். ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ தான் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. ஒன் டே லைவ் கிளாஸ் இருக்கும் மேம் ஜூம் மீட்டில். அதுலேயும் நீங்கள் எவ்வளோ டவுட்ஸ் வேணால் கேட்டுக்கலாம். அது முடிஞ்ச பிறகு வந்துட்டு ப்ரீ ரெக்கார்ட் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுவேன். லைஃப் லாங் நீங்கள் எங்கிட்ட டவுட்ஸும் கேட்டுக்கலாம் மேம். ஆரி ஒர்க்கில் இருக்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க மேம். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாரீ ட்ரிப்பிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப கம்மியான பேமெண்ட்டில் படிக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம நம்பர் இல்லாட்டி நம்ம வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க மேம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் மேம் அந்த கட் பீடு. உங்களுக்கு தெரியுதா? மொத்த பீட்லேருந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லா கலர்லுமே அவைலபிள் இருக்குது மேம். நான் வந்து அட்வான்ஸ் மெட்டீரியல் போட்டவங்களுக்கு கோல்டு அது மாதிரி கலரில் ஏதாவது ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் எதில் வேணால் லோடிங் போட்டு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒன்று ஷேப் இல்லாமல் இருக்கும் மேம். ஒன்று கரெக்டாக இருக்கும், ஒன்று மட்டும் ஷேப் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்து விட்ருங்க. மிச்சம் எல்லாத்தையும் வச்சு அப்படியே போடலாம் மேம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கட் பீடில் லைன்ஸ் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ நார்மலாக நம்ம சுகர் பீட் லைன்ஸ் போடுவோம் மேம், அது மாதிரி கட் பீடில் லைன்ஸ் போட போகிறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் மேம். ஒரு லைன் போட்டுட்டு இப்போ கியூப் பீடையும் வந்து நார்மல் சூயிங் த்ரெட்டில் தான். இது வந்து அதே கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியலன்னா வேறு கலர் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்பவும் போல் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ பீட் லோட் ஆகுதோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு இங்கே நோக்கில் வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். எதுக்கு மேம் எடுத்தோடனே நாட் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் பீடை வந்து லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். கட் பீடை வந்து 1 2 இந்த உங்களுக்கு தெரியுது இந்த பீடில் உடஞ்சிருக்க மாதிரி இருக்குல்ல மேம். இப்படி உடஞ்சிருக்க பீடை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா பீடையும் வந்து நம்ம எப்பவும் லோட் பண்ணிடலாம். கண்டிப்பாக கட் பீடையும் ஒவ்வொரு பீட்ஸ் ஒன்று தான் மேம் ஸ்டிச் பண்ணணும். இல்லை சின்னதான இருக்கு நான் 2 பீட்ஸ் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஒவ்வொரு பீட்ஸ் ஒன்று பண்ணும்போது தான் அது நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். ஒவ்வொரு பீட்ஸ் ஒன்று போட்டுட்டு நல்லா தள்ளிட்டு எப்போயும் போல எப்படி பண்ணுவோம், சுகர் பீட்ஸ் நல்லா தள்ளிட்டு பண்ணுவோம்ல மேம், அது மாதிரி நல்லா தள்ளிட்டு போடும்போது தான் அதை நல்லா தள்ளிட்டு போடும்போது தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே கிட்ட விடாமல் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது மேம். அப்படியே போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பீடை வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு லாக்கு திரும்ப இன்னொன்று வச்சுட்டு இன்னொன்று வச்சு ஒரு லாக். எதுக்கு மேம் லைன் போட்டு போட சொல்கிறீங்கன்னா அப்போ தான் வந்து நேராக வரும். ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த லைன் போடுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு போடாமல் இருக்கீங்க மேம். அது வந்து லைன்ஸ் நேராக இருக்க மாட்டேங்குது, பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் ரெக்கார்டு ஒர்க் பண்ணும்போதும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ண வேணாம். ஒரு லைன் போடுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 minutes ஆக போகுது மேம், அவ்வளோதான். அதை மட்டும் போட்டுட்டு போடுங்க. அடுத்து வந்து வச்சுட்டு திரும்ப ஒரு ஸ்டிச்சு, அடுத்த பீடு வச்சுட்டு திரும்ப ஒரு ஸ்டிச்சு, திரும்ப அடுத்த வீடு வச்சுட்டு திரும்ப ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வச்சுட்டு ஒரு திரும்ப ஒரு ஸ்டிச். இதே மாதிரி இந்த லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம் மேம். எனக்குள்ள நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை மேம். இது வந்து டிஃப்ரென்ஸ் மெட்டீரியல். அதாவது என்ன அப்படின்னா கட் பீட், இதுக்கு பேர் வந்து கட் பீடும். நம்ம லைன் கொடுக்கலாம். இப்போ அடுத்த லோடிங் அடுத்த வீடியோ லோடிங் பார்ப்போம். அது மாதிரி எது வேணாலும் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்பவும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 5 லைன் போட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம். அப்புறம் நிறைய பேர் கேட்குற இன்னொரு டவுட் வந்து த்ரெட் பேங்கிள் கிளாஸஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்களேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஆரி ஒர்க் கிளாஸஸும் சாரீ ட்ரைப்பிங் கிளாஸஸுமே கரெக்டாக போயிட்டுருக்கு மேம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆனது பிறகு கண்டிப்பாக த்ரெட் பேங்கிள் கிளாஸஸும் உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கண்டிப்பாக போட்டுருவோம் மேம். எல்லாத்துக்காக கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் மேம். மறக்காமல் எப்பவும் போல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம். தேங்க்யூ.